வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. நம்ம இப்போ பிஜிடிஆர்பியோட மேத்தமெட்டிக்ஸ் போர்ஷன்ஸ் பார்க்குறோம். அதில் யூனிட் 6 ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேனாக் ஸ்பேஸ். இந்த பேனாக் ஸ்பேஸ்க்கு நமக்கு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு தான் நம்மளால் பேனாக் ஸ்பேஸ் போக முடியும். இப்போ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸோட டெஃபினிஷன் பார்க்குறோம். லெட் n be a complex or real space. எப்படி அதை டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நார்முங்கிறது தான் ஃபங்க்ஷன், n then r, அதாவது டொமைன் n ஆகும், r ஆனது கோடொமைன் ஆகும் எடுக்க போகிறோம். such that for all of x, y belongs n and alpha belongs c. அதாவது வேரியபிள்ஸை நம்ம nலேருந்தும் ஸ்கேலாரை காம்ப்ளெக்ஸ் ஆர் ஆர்லேருந்து தட் இஸ் ரியலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். our first condition is for norm x greater than or equal to 0 and norm x equal to 0 if and only if x is equal to 0. second condition பார்த்தீங்கன்னா ஒரு inequality, norm of x plus y less than or equal to norm x plus norm y. third condition scalar multiplication, அதாவது norm of alpha x அப்படிங்கிறத mod alpha into norm x நம்ம எழுதலாம். the above said conditions எல்லாம் satisfy ஆச்சுன்னா then it become a normed linear space. இப்போ நமக்கு இது ஒரு தியரம் பார்க்குறோம். நம்ம தியரம் ஃபார் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸில் பார்க்குறோம். என்னன்னு பார்க்கலான்னா, a normed linear space n is a metric space with respect to the metric defined by d of x comma y is equal to norm of x minus y for all of x comma y belongs n is the statement. இப்போ இது நம்ம கொஷின் டைப்பில் நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொடுத்துருக்கிற இந்த டிஃபைன்டு ஃபார்ம் ஆனது ஒரு மெட்ரிக். இந்த மெட்ரிக் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸா அல்லது ஒன்லி அ மெட்ரிக் ஸ்பேஸா அல்லது மெட்ரிக்கோட ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, அந்த மாதிரி தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, பட் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் கொஷினாக நமக்கு கேட்பாங்க. இப்போ நம்ம தியரம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு தியரம் பார்க்கலாம். இஃப் n இஸ் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் தென் மாடுலஸ் ஆஃப் norm x minus norm y less than or equal to norm of x minus y for all x comma y belongs n. இப்போ இதோட ப்ரூஃப் பார்க்கலாம். நம்ம norm x is equal to x minus y plus y இப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது எக்ஸுங்கிற வேரியபிளோட ஒரு ஒய்யை ஆட் சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய நாமோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி படி இது ரெண்டாக பிரிக்கலாம். which is less than or equal to norm of x minus y ஒரு டேர்ம் ஆகும் plus norm y ஒரு டேர்ம் ஆகும். again இப்போ இந்த norm y இந்த சைட் கொண்டு வந்தால் norm x minus norm y is less than or equal to norm of x minus y. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் நம்பராக வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணலான்னா, இப்போ இதே இதுக்கு ஒரு மைனஸ் போடலாம். மைனஸ் ஆஃப் norm x minus norm y is equal to, அப்போ இது மைனஸ் உள்ளே இன்சர்ட் பண்ணால் y பாசிட்டிவ் ஆகிடுமா, norm y minus norm x மாறிடும். இப்போ இந்த முன்னாடி ஈக்குவேஷன் படி இது எப்படி எழுதலாம், which is less than or equal to norm of y minus x அப்படின்னு எழுதலாமா. இப்போது இது ரெண்டும் இப்போ கம்பைன் ஆனால் நமக்கு என்ன தெரியும், பட் norm of y minus x அப்படிங்கிறத எப்படி பண்ணலான்னா, ஒரு மைனஸ் காமனாக வெளியே எடுத்திங்கன்னா minus 1 into x minus y which is equal to, இது நாமோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஸ்கேலார் மாடுலஸில் இன்ட்டு த வேரியபிள் தட் இஸ் norm of x minus y. அப்போ இதை less than or equal to x minus y இந்த டேர்முக்கு பதிலாக இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். therefore minus norm x minus norm y is less than or equal to minus 1 into norm of x minus y அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட், இப்போ முன்னாடி இருக்க ஸ்டெப்பையும் இதையும் கம்பைன் பண்ணோம்னா we get this as norm of x minus norm y. இப்போ இந்த மைனஸ் விட்டால் we can change the inequality which is greater than or equal to minus norm of x minus y. இப்போ இதை நான் 2ன்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதை 1 வச்சுக்கோம். இப்போ இது 2
இந்த 2யும் 1யும் combine பண்ணி we get modulus norm x minus norm y is less than or equal to norm of x minus y. நான் இப்போ ப்ரூஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் இதோட கொஷின்ஸ் நமக்கு பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய கொஷின், இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாமில் கேட்பாங்க. இஃப் n is a normed linear space then modulus of norm x minus norm y is less than or equal to வா, இல்லை greater than or equal to வா, இல்லை equal to வா, இல்லை less than or equal to norm x plus norm y-யா, இப்படி நம்மளுடைய இன்ஈக்வாலிட்டியை கொஷினில் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்களே இல்லையா, ப்ரூஃப் நமக்கு நெசசிட்டி இல்லை. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வரக்கூடிய தியரம்ஸ்க்கு I'll give the statements, பட் ப்ரூஃப் எல்லாம் நோட்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து நம்ம ஒரு டெஃபனிஷன் பார்க்கலாம். அந்த டெஃபனிஷன் என்னத்துக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்வர்ஜன்ஸோட டெஃபனிஷன், ஒரு டெஃபனிஷன் பார்க்குறோம். லெட் n, norm be a normed linear space, a sequence xn in n is set to converge. Convergence ஓட definition normed linear spaceல பார்க்குறோம். Converge to an element x in n if given epsilon greater than 0 there exists a positive integer n naught such that norm of xn minus x less than epsilon for every n greater than or equal to n naught. It follows that xn converges to x if and only if norm of xn minus x converges to 0 as n tends to infinity. நம்ம நார்மல் சீக்வன்ஸில் பார்க்குற அதே டெஃபனிஷன் தான் இங்கே ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸில் பார்க்குறோம். என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு n, norm ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் ஆகும். a sequence in n is said to be convergence. அப்போ nல உள்ள ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜன்ஸ் ஆகுது ஒரு எலமெண்ட்டுக்கு அப்படின்னா norm of xn minus x less than epsilon இருக்கணும். or otherwise your norm of xn minus x tends to 0 as our n tends to infinity. ஸோ இது நார்மோட கன்வர்ஜன்ஸ். ஒன்ஸ் நமக்கு கன்வர்ஜன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனாவே அதுலேருந்து நமக்கு காஷி சீக்வன்ஸ், தட் இஸ் காஷி கன்வர்ஜன்ஸும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அது என்னன்னு பார்க்கலாம். காஷி கன்வர்ஜன்ஸ், எ சீக்வன்ஸ் xn in n is called a Cauchy sequence in n if given epsilon greater than 0 there exists a positive integer norm of xm minus positive integer norm of xm minus xn less than epsilon for every m n greater than or equal to n naught. This means that sequence xn is a Cauchy sequence in n, then norm of xm minus xn tends to 0 as m n tends to infinity. This is our Cauchy sequence. ஸோ ஒரு சப்சீக்வன்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணி அந்த சப்சீக்வன்ஸும் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஆஃப் n நாட்டுக்கு அது கன்வர்ஜ் ஆகுது இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அப்படின்னா தென் இட் இஸ் அ Cauchy சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இஃப் n is a normed linear space every convergent sequence is a Cauchy sequence, but the converse is not true. Second condition, if a Cauchy sequence has a convergent subsequent then the whole sequence is convergent. Then one more property, every Cauchy sequence in
a normed linear space is bounded. This is the properties. இப்போ நமக்கு இதை கொஷின் டைப்பில் எப்படி கேட்பாங்கன்னு பார்க்கலாம். If n is a normed linear space, every convergent sequence is a dash. இது நமக்கு டேஷாக கேட்க பாசிபிள் இருக்குது. எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் எஸ் வெறுமனே கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா இல்லை காஷி சீக்வன்ஸா? அப்போ நம்மளுடைய ஆப்ஷனில் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் காஷி சீக்வன்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா காஷியை நம்ம பிக் அவுட் பண்ணிக்கலாம் ஆன்சராக. ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பட் த கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா காஷி சீக்வன்ஸும் ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் என்ன நார்மல் லீனியர் சீக்வன்ஸில் கிடையாது. எல்லா காஷி சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்கணும்ன்ட்டு நார்மல் லீனியர் ஸ்பேஸில் கிடையாது. இதே தான் நமக்கு அடுத்ததுன்னு சொல்கிறாங்க. இஃப் அ காஷி சீக்வன்ஸ் அஸ் அ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ், காஷி சீக்வன்ஸ்லேருந்து எந்த ஒரு சப் கலெக்ஷன்ஸ் எடுத்தாலும் அதுவும் கண்டிப்பாக கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் த கிவன் ஹோல் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட். இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். ஐ ரிப்பீட் அகைன். ஒரு காஷி சீக்வன்ஸ்லேருந்து ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்தோம்னா அந்த சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்குன்னா தென் த ஹோல் சீக்வன்ஸ் எங்கேருந்து எடுக்கிறோமோ அந்த சீக்வன்ஸும் கண்டிப்பாக கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். தென் அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, எப்போ ஒரு சீக்வன்ஸ் காஷி சீக்வன்ஸாக இருக்குது ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ்னால் கண்டிப்பாக அது பவுண்டடாக இருக்கும். இதுதான் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதுதான் நமக்கு கொஷின்ஸாக கேட்பாங்க. எவ்ரி காஷி சீக்வன்ஸ் இன் நார்மல் லீனியர் ஸ்பேசஸ் பவுண்டட், அன்பவுண்டட், நாட் அ பவுண்டட் அப்படின்னா பவுண்டட் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி தான் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸை கொஷின்ஸாக மாற்றி கேட்பாங்க. அடுத்து நம்ம ஒரு டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். இட்ஸ் அ கம்ப்ளீட் சீக்வன்ஸ். கம்ப்ளீட் சீக்வன்ஸ்க்கு என்னென்னு பார்க்க போகிறோம். எ நார்ம்ட் லீனியர் ஸ்பேஸ் n is said to be complete if every Cauchy sequence in n is convergent to an element of n. That is, this means that if norm of xm minus xn tends to 0 as m comma n tends to infinity, then there exists x belongs n such that norm of xn minus x tends to 0 as n tends to infinity. ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸை எப்போ கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறோன்னா காஷி சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்குது nல அப்படின்னாக்கா தென் த ஹோல் சீக்வன்ஸ். இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டிலையும் பார்த்தோம். ஒரு காஷி சீக்வன்ஸ்லேருந்து ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்து அது நம்ம கன்வர்ஜென்ட் அப்படின்னா தென் த ஹோல் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட். அதை தான் நம்ம இங்கே வேர்ட்ஸில் கம்ப்ளீட்டுன்னு சொல்கிறோம். தென் தேர் எக்ஸிஸ்ட் அ பாயிண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் n such that norm of xn minus x tends to 0 as n tends to infinity. இந்த மாதிரி கன்வர்ஜென்ஸ் கிடைக்கும் போது அது ஒரு கம்ப்ளீட் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுடைய கான்செப்டுக்கு வரும். தட் இஸ் என்னென்ன பனாக் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் நாமோட ப்ராப்பர்ட்டிஸும் நாமோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி ரிலேட்டடாக உள்ளதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பனாக் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரைட், பனாக் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இதோட டெஃபினிஷன் இப்போ நம்ம பார்க்குறோம். எ கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இஸ் கால்ட் a Banach space. இது டெஃபினிஷனாக இன்னும் எப்படி சொல்லலாம்னா, இந்த டெஃபினிஷன் of a Banach space, completeness means that if norm of xm minus xn tends to 0 as m comma n tends to infinity, where sequence xn contained in n, then there exists a x belongs n such that norm of xm minus x tends to 0 as m tends to infinity. இது mனு சொல்லலாம் ஆர் nனு சொல்லலாம். n tends to infinity-னு சொல்லலாம். மெயினாக ஒரு Banach ஸ்பேஸ் அப்படிங்கிறது a complete normed linear space தான் Banach ஸ்பேஸ். நம்ம கம்ப்ளீட்டுக்கு தனியாக டெஃபினிஷன் பார்த்துருக்கோம், நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் தனியாக பார்த்துருக்கோம். அப்போ ஒரு பனாக்காக இருக்கணும் ஒரு ஸ்பேஸ் அப்படின்னா மொதல் அது நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக இருக்கணும். அடுத்து அது ஒரு கம்ப்ளீட்னஸாக இருக்கணும். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் பொழுது அந்த லீனியர் ஸ்பேஸ் ஒரு Banach ஸ்பேஸாக மாறுது. இப்போ இதோட தியரம்ஸ்லாம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். தியரம்
every complete subspace M of a n, that is normed linear space, is closed. இது ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்மளோட கொஷின் எப்படி, தட் இஸ் எவ்ரி கம்ப்ளீட் சப்ஸ்பேஸ் எம், எண்ணிலிருந்து ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கிறோம். எண்ணு தான் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். இந்த எண்ணில் உள்ள நார்ம்டு லீனியர் ஸ்பேஸில் எம்முங்கிறத ஒரு கம்ப்ளீட் சப்ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டு வேளை நமக்கு கொஷின் கேட்கலாம். எவ்ரி கம்ப்ளீட் சப்ஸ்பேஸ் ஆஃப் அ என் இஸ் க்ளோஸ்ட் டேஷாக கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் எவ்ரி டேஷ் சப்ஸ்பேஸ் ஆஃப் அ n is closed. இது க்ளோஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக இருந்தால் இது க்ளோஸ்டாக இருக்கணும். தட் இஸ் எடுக்கக்கூடிய சப்ஸ்பேஸ் கம்ப்ளீட் சப்ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்டாக இருக்கணும், கண்டிப்பாக க்ளோஸ்டாக இருக்கணும்னா அது ஒரு கம்ப்ளீட் சப்ஸ்பேஸாக இருக்கணும். இப்படி தான் நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. இதோட ப்ரூஃப் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். செப்பரபிள் அப்படிங்கிற டெஃபினிஷன் பார்க்குறோம். a normed linear space n is said to be separable if it has a countable dense subset. That is, there is a countable subset D in n such that D bar is equal to n. இந்த D barங்கிறது D closure. ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸை தான் நம்ம செப்பரபிள் அப்படின்னு சொல்கிறோம். எப்போனா இஃப் இட் ஹேஸ் அ கவுண்டபிள் டென்ஸ் சப்செட். சப்செட்ஸ் எல்லாம் கவுண்டபிள் ஆகும் டென்ஸ் ஆகும் இருந்ததுன்னா அந்த ஸ்பேஸை நம்ம ஒரு செப்பரபிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் அதர்வைஸ் இது எப்படி சொல்லலாம்னா கவுண்டபிள் சப்செட் D in n, அதோட க்ளோஷர் இஸ் ஈக்குவல் டு n-ஆக இருக்கும் சமயத்தில் அந்த n நம்ம ஒரு செப்பரபிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கும் நம்ம கொஷின்ஸ் கொடுக்குறோம். நம்ம இப்போ அது என்னன்னு பார்க்கலாம். டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் பிஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி ஆல் 10 யூனிட்ஸ்க்கும் சைக்காலஜி உட்பட வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் 2000 கொஷின்ஸ் இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எங்களோட மொபைல் ஆப் அல்லது வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆன்லைன்ல அமௌண்ட் பே பண்ணினீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடும். மெட்டீரியல் பேமெண்ட் பண்றவங்களுக்கு 2 டேஸ்க்குள்ள நீங்க ப்ரொவைட் பண்ற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.